இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அதாவது 12th நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேங்க் கைடு வந்து உங்களுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். சரியா, அந்த கைடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸுக்கு நீங்க பிரச்சனையே இல்லை. அந்த கைடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். உங்களுக்கு அந்த கைடு வேணும் அப்படின்னா நம்ம நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணலாம். உங்களோட வீட்டுக்கே தேடி என்ன பார்த்தீங்கன்னா உங்க நோட்ஸ் வந்து சேர்ந்துடும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் தான் இருக்காது, ஒரு மாசம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு. இந்த 30 நாளை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் நம்ம போட்டு இப்போ என்ன பார்த்தா உங்களுக்காக கொடுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் நீங்க கவனிங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 12th டைம் டேபிள் வந்து இங்க கொடுத்துருக்கோம். சரியா, நமக்கு வந்து 3ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க, தமிழ் எக்ஸாம். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் 11ஆம் தேதி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 14ஆம் தேதி, பயாலஜி எக்ஸாம் 18ஆம் தேதி, கெமிஸ்ட்ரி வந்து 21, பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி மார்ச் மாசம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் லீவ் இருக்கு. சரியா, இந்த தமிழ் இங்கிலீஷ்லாம் விட்டுலாம். இப்ப கொஸ்டினை கொடுத்தா கூட என்ன பண்ணி பாத்தீங்கன்னா நல்லபடியா நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. இப்ப மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4.5 நாள் நமக்கு லீவ் இருக்கு. சரியா, 4.5 days லீவ் இருக்கு மேக்ஸுக்கு. சரியா, மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 days வந்து லீவ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5 அதாவது 3.5 நாள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருக்கு. சரியா, பிசிக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு வந்து 6 நாளும், பயாலஜி பசங்களுக்கு வந்து 2 நாளும் லீவ் இருக்கு. அப்ப கெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமானது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, பயாலஜி பசங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் தான் நமக்கு லீவ் இருக்கு. சரியா, இத மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். இந்த மைண்ட்ல வச்சுட்டு தான் இப்ப இந்த 30 நாள நம்ம எப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நாம பேச போறோம். நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா 12th மேக்ஸ்ல மொத்தம் 12 சாப்டர் இருக்கு, பிசிக்ஸ்ல 11 சாப்டர் இருக்கு. 11வது சாப்டர் நீங்க அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு 11வது சாப்டர். சரியா, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 15 சாப்டர் நமக்கு இருக்கு. சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் லீவ் இருக்குன்னா 4.5 நாள் லீவ் இருக்கு. இந்த 4.5 நாள்ல நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்ப 4.5 நாள்ல சில சாப்டர்ஸை மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கோ த்ரூ பண்ண முடியும், ஃபுல்லா நம்மளால கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்ப நல்லபடியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் நீங்க 2 பார்ட்டை என்ன பண்ண போறீங்கன்னா பிரிக்க போறீங்க. சரியா, அதாவது இப்பயே நான் படிச்சு முடிக்கக்கூடிய பார்ட், அதுக்கப்புறம் இப்ப படிச்சாலும் நான் இந்த எக்ஸாம் டேஸ்ல லீவ் இருக்கு பாத்தீங்களா அந்த டேஸ்லயும் நான் இப்போ உட்காந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றேனோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதான் என்னால சில சாப்டர் கோ த்ரூ பண்ண முடியும். அப்படிங்கிற சாப்டர் என்ன பண்ணுச்சு பார்த்தா தனியா நீங்க பிரிச்சுக்கணும். அப்ப ரொம்ப ஈஸியரா இருக்கக்கூடிய சாப்டரும் ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய சாப்டர் நான் வந்து எந்த சாப்டர்ஸ் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிசிக்கல் வந்து ஈஸியா இருக்கும், சில பேருக்கு ஆர்கானிக் வந்து ஈஸியா இருக்கும். சரியா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால நீங்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அதை ஸ்பிளிட் பண்ணிடுங்க, ஈஸியானதும் ஹார்டானதும். அப்ப ஈஸியானதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடையில லீவ் இருக்கு பாத்தீங்களா அந்த நாட்கள்ல உங்களுக்கு ஈஸின்னு சொல்லி தோணுது பாத்தீங்களா அந்த சாப்டர்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஈஸியான சாப்டர்ஸ் சொல்றத நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாமுக்கு இடப்பட்ட நாள்ல நீங்க கவர் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அந்த சாப்டர்ஸை இப்பயும் நம்ம படிக்கணும். அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லீவ் நாள் இடப்பட்ட லீவ் நாளே நம்ம என்ன படிக்கணும். இதை நீங்க தெளிவா என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப யூடியூபர்ஸா இருக்கட்டும், அதாவது நானா இருக்கட்டும், இல்ல நீங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சொல்லிட்டு பெரிய ஆட்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. சரியா, எந்த யூடியூபர்ஸா இருக்கட்டும் நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, யூடியூபர்ஸ் நாட் ஏ கொஸ்டின் செட்டர்ஸ். அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, அப்ப யூடியூபர்ஸ் வந்து என்ன எப்படி வந்து கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லுவாங்கன்னா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அவங்க படிச்சப்ப இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ், அப்புறம் மற்ற ஸ்டாஃப் கிட்ட பேசி அவங்க மூலியமா வாங்குறது, இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனா நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், யூடியூபர்ஸ் நாட் ஏ கொஸ்டின் செட்டர்ஸ்.
நான் எப்பயுமே பசங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. ஆனா கேட்காத கொஸ்டின்லயும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் நல்லா கேட்ச் பண்ணிக்கங்க. அதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த 30 நாளும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில தனியா, ஈவினிங் தனியா, இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும். ஏன்னா ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதிட்டே இருங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நமக்கு தேவையான சப்ஜெக்ட் வந்து இந்த 3 சப்ஜெக்ட் தான், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு தேவை, சரியா? அதனால நீங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பீங்கன்னா, ஒரு பார்ட்டை பிரிச்சு வச்சுப்பீங்க பாத்தீங்களா, அந்த பார்ட்டுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து இந்த 30 நாள்ல நீங்க காலையில ஒரு 4 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் என்ன பார்த்தா மார்னிங் செக்ஷன்ல படிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் செக்ஷன் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 6 மணிக்கு உட்காந்தீங்க அப்படின்னா 10 மணி வரைக்கும் படிக்கலாம். இடையில ½ அன் அவர் இல்ல 1 ஹவர் நீங்க வந்து டின்னருக்கு எடுத்துட்டு மீதி நேரம்லாம் படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 30 நாளை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்சிமம் எல்லா பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 550+ மார்க் வந்து உங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அதே மாதிரி ஒரு சாப்டர் படிச்சு முடிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 வேர்ட்ஸையும் பார்க்கணும், 2 மார்க்கையும் பார்க்கணும், 5 மார்க்கையும் பார்க்கணும். அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் வச்சு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதுதான் ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு அர்த்தம், சரியா? அதனால ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 1 மார்க்ல இருந்து 5 மார்க் வரைக்கும் பார்த்துட்டு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு தடவை டெஸ்ட் எழுதி முடிச்சாதான் அந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனது அப்படிங்கிறது அர்த்தம். நான் நாட் ஒன்லி ஃபார் மேக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதை தெளிவா நீங்க பாத்துக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.